அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஒராக்கிள் ஜூம் மீட்டிங்கோடைய சுருக்கம். நேற்று மிஸ்டர் கரண் சாருடைய மீட்டிங் எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனுடைய சுருக்கத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 21 செப்டம்பருக்கு முன்னாடி யாரெல்லாம் பேமெண்ட்டு வித்ட்ரா கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக பே அவுட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஆஃப்டர் 21 அதாவது செப்டம்பர் 21 அப்புறமா அக்டோபர் 1 செப்டம்பர் 21 அக்டோபர் 1 வரைக்கும் யாரெல்லாம் வித்ட்ரா கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே 40% கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸு 60%, 48 72 ஹவர்ஸுக்குள்ளே எல்லாருதுமே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரால்டு, கார்டியன், இல்லை கமாண்டர் பேக்கேஜ், அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டே 2-3 ஐடிஸ் இருக்கும். இந்த எல்லா ஐடிக்குமே அவங்கக்கிட்ட ஒரே ஒரு டெம்பிள் வேலெட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஐடிக்கும் வித்ட்ரால் கொடுக்கும்போது ஒரே ஒரு டெம்பிள் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது அந்த ஒரே ஒரு டெம்பிள் ஐடின்றதுனால அந்த எல்லா வித்ட்ராவும் ஒன்றா சேர்ந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே அமௌண்ட்டாக உங்களுக்கு வித்ட்ரால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஐடிஸ் இருக்குது. 3 இடத்துலையுமே ஒரே ஒரு டெம்பிள் வேலெட் அட்ரஸ் கொடுத்து வித்ட்ரா கொடுத்தீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 10 ஈபிடி வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஸோ மொத்தமாக 30 ஈபிடி உங்கள் டெம்பிள் வேலெட்டில் மொத்தமாக சேர்ந்து 30 ஈபிடி கிரெடிட் ஆகும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, பி அண்ட் சி கேல்குலேஷன் போயின்னு இருக்குது, அதாவது ப்ராசஸில் இருக்குது. 5 to 7 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரத்தில், அதாவது எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த வாரத்தினுடைய கடைசியில் உங்கள் எல்லாருக்குமே வித்ட்ரால் வாலெட்டில் இபிடி ஆட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் அப்ளைனரை பற்றி. அதாவது அப்ளைனர்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த ஒராக்கில் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லைங்களா, அவர் தான் அப்ளைனர். அவர் சரியாக அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க டவுன் லைன் நாம் ஒருத்தர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு சரியாக யாருமே அப்டேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அந்த அப்ளைனர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்க நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் டவுன்லைன் யாருக்கெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு மெசேஜை கரெக்டாக ரீச் பண்ணுங்கள். ஒராக்கிளுடைய அப்டேட்ஸை உடனுக்குடனே உங்கள் டவுன்லைனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மீட்டிங் 2வது பகுதி. இன்னொரு மீட்டிங் இருக்கும் 3வது பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. அது எதை பற்றினா ECN TRC20 பற்றி. அதாவது ட்ரான்லிங்க் ப்ரோலேருந்து யாரெல்லாம் ஒராக்கிளுக்கு ரிட்டர்ன் அனுப்புனாங்களோ ECN, அந்த ECNனை பற்றி எப்படி வித்ட்ரா கொடுக்குறது அதை பற்றியான டீட்டெயில்ஸை அடுத்த மீட்டிங்கில்னா 3வது பகுதியில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, இப்போ யாரெல்லாம் நீங்கள் வித்ட்ரால் எடுத்துருக்கீங்களோ உங்கள் டெம்பிள் வேலெட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு, ECN வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதை காசாக எடுத்துக்கணும் இல்லையா, இந்தியன் கரன்சியாக. அதை எடுக்கணும் அப்படின்னா இப்போ அந்த ECNனுடைய மதிப்பு குறைஞ்சி போயிருக்கு. அதாவது உங்களுக்கு 0.5 அப்படின்னு கொடுத்தாங்க, நீங்கள் ஸ்வாப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு 0.25 0.3 இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% இல்லை 60% கூட லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 ரூபாய் வித்ட்ரால் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ அதனுடைய மதிப்பு 50 ரூபாயாக இருக்குது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், இதனுடைய மதிப்பு அதிகமாகும், அப்போ நீங்கள் இதை ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் இப்போவே எடுத்துக்கிறதும் பரவாயில்ல, ஒரு 50 ரூபா லாஸ் ஆனாலும் எனக்கு இப்போ உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்து அவர் ECNனை பற்றி கொஞ்சம் பேசினார். அதாவது நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு, இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் அடுத்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்த பாயிண்ட் பிலெக்ஸி. இதுக்கு முன்னாடி பிலெக்ஸியில் யாரெல்லாம் ECN காயின் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ இந்த ஹேக் ஆனதுக்கப்புறம் அங்கேயே லாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த ECNனை கொண்டு வரலான்னு பார்த்தா அதனுடைய கேஸ் ஃபீஸ், அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது
எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு வித்ட்ரால் கொடுத்து அப்புறமா நீங்கள் பிரிச்சுக்கிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட பிலெக்ஸில் 10 ECN இருக்குது. இப்போ நீங்கள் அது வித்ட்ரால் கொடுத்தா ஒரு 2 ECN வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸாக கேட்குறாங்க. இது எக்ஸாம்பிளுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8 ECN கிடைக்கும் உங்களுடைய டெம்பிள் வேலெட்டுக்கு. இதே மாதிரி 10 பேர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் 10 ECN இருக்குது. அப்போ டோட்டல் 100 ECN. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வித்ட்ரால் கொடுத்தா அப்போவும் 2 ECN தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். இப்போது 100ல் 2 போச்சுன்னா 98 கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே 9.8 ECN வந்து கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுடைய லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 8 கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 9.8 கிடைச்சிருக்கு. அப்போது 1.8 ECN வந்து உங்களுக்கு லாபம் தான். இது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் யோசித்து செய்யணும். நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க நம்பிக்கையான ஆளான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா 2 ECN போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, ஐ எம் நாட் ஷியோர் அப்படின்னு ஃபஸ்ட்டில் சொல்லிட்டாரு. இது வந்து 100% அப்படின்னு இல்லை, தேர் பிளானிங். அதாவது அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, இந்த ECNோட மதிப்பு இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கள். நவம்பர் மாதம் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, இந்த ECN எல்லாம் மறுபடியும் திரும்ப அவங்க கையிலே கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து ட்ரானோ இல்லை டெதர் காயினோ ஏதோ வாங்கிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ECN எங்ககிட்டே கொடுங்க, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ட்ரானு இல்லை டெதர் காயினும் உங்களுக்கு கொடுக்குறோம், சேம் வேல்யூ. அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ECN கொடுக்குறீங்கன்னா அவங்க 1000 ரூபாய்க்கு ட்ரான் கொடுப்பாங்க. இது நவம்பர் மாதம் நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கடைசியாக அவர், நீங்கள் எல்லாரும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுக்கு, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு கைமாறாக கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபைனா என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அவர் நேற்று சொன்ன பாயிண்ட்ஸுடைய வீடியோ கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அது இங்கிலீஷில் இருக்கும். நன்றி, வணக்கம். Okay, all I can promise, everything will be all right. And that's why we are talking. That's why we have been here on the call, right? So that's it. Let me just go back and repeat all the points. Till the 21st of September, all the withdrawals are processed at the cost of 50 cents. The withdrawals from 21st of September to 1st of October already processing 30-40% completed. I have shown you the screenshot. Many people have started receiving it. You will also receive it. Point number 3, BC calculation is coming. And once this BC calculation is going to be there, then we are properly ready to do the phase 2 process. And we keep on giving you the withdrawals. The smart contract is working. Point number 4, please reach out to your downlines. Please answer your people, because if you do it, you deserve a better tomorrow. And a better tomorrow is very near. Okay. Point number 5 is that please, in Bileksi, if you have lower number of ECNs and you have higher fees, everybody come together, make a group, transfer it to each other inside the Bileksi and take one withdrawal and then distribute among each other, right? Point number 6 is by November, we will be in a situation where we can start giving you Tron or Tether, or also we will replace your ECN with Tron or Tether if you are unable to encash it. Okay. Last but not the least, like I said in between, you have given me unparalleled support. You have trusted me and trusted me a lot. So you will not be disappointed. I am sorry for taking time, but I understand your problems, and I will try to justify that you have not trusted a wrong person. Okay.